வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 14 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பன் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கருவாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமைல் மற்றும் ஃபுக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசாப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனத பத்ரன்னு சொல்லலாம். சுத்த அத்வைத்தன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியத்தில் மாநில ஆளுநர்களை நியமித்தல் விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ரம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளித ஷிகோட்சா. PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. சமகரா சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018. நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசிய வம்சாவளியை சேர்ந்த மேயர் யார்? ஜோக்ரான் மம்தானி. சார்லஸ் மூன்றாம் சார்லஸிடம் இருந்து நைட்வுட் பெற்ற முதல் கால்பந்து ஜாம்பவானியர் டேவிட் பெக்காம். உலக நீதி திட்டம் சட்ட விதி குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை எண் 86. டிஜிட்டல் சான்றிதழ்களுக்கான ஒப்பந்தத்தில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி எந்த அமைப்புடன் கையெழுத்திட்டது? EPFO. IMF அறிக்கையின்படி 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் என்னவாக இருக்கும்? 102.3. ஊழியர்களின் சாதனைகளை அங்கீகரிக்க 2025 எந்த வங்கி ஸ்டார் விருதுகள் திட்டத்தை தொடங்கியது? SBI. பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டு ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? விஸ்வஜித் சஹே. பராக்ஜி ரா அமைப்புடைய தலைவர். சஞ்சீவ் வட்சேன் கடற்படை தலைமையின் 47வது துணைத் தலைவர். நரந்தேஸ்வர் திவாரி விமானப்படை துணைத் தலைவர். பிரவீன்குமார் ITBP உடைய இயக்குனர் ஜெனரல். 2025 புக்கர் பரிசை வென்றவர் யார்? டேவிட் சாலி. ஃபிளஷ் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இந்த விருதை வாங்கியிருக்காரு. இந்த விருது 1969ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பானு முஸ்தாக் சர்வதேச புக்கர் பரிசு வாங்கியிருக்காங்க ஹார்ட்லம் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. கீதாஞ்சலி ஸ்ரீ பெண் மொழிபெயர்ப்பு விருது. சுனில் அம்ரித் பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசு தி பர்னிங் எர்த் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக வாங்கியிருக்காங்க. ICA உலக கூட்டுறவு கண்காணிப்பு 2025 உலக அளவில் முதல் மற்றும் இரண்டாவது இடத்தை பிடித்த இந்திய கூட்டுறவு நிறுவனங்கள் யாவை? அமுல் மற்றும் இஃப்கோ. இந்தியா 2023ஆம் ஆண்டில் விவசாய பொருட்களின் உலக அளவில் ஏற்றுமதியாளர்கள் பட்டியலில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலகத்திலேயே அதிக அளவுல ஆயுத இறக்குமதியாளர் நாடு உக்ரைன். 2025 பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியை வென்றவர் யார்? ஜெனிக் சின்னர். கார்லோஸ் அல்கரஸ் மற்றும் கோகோவா பிரெஞ்சு ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. ஜானிக் சின்னர் கார்லோஸ் அல்கரஸை தோற்கடிச்சு விம்பிள்டன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு. கார்லோஸ் அல்கரஸ் சின்சினாட்டி ஓபன். கார்லோஸ் அல்கரஸ் மற்றும் அரினா சபலன்கா US ஓபன் பட்டம். அக்டோபரில் இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்ட ட்ரோன் பயிற்சியின் பெயர் என்ன? வாயு சமன்வை 1. அருணாச்சல பிரதேசத்துல ஸ்பியர் காப்ஸ் நடத்தப்பட்ட ட்ரோன் பயிற்சி ட்ரோன் கவச். பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையில் இந்தியாவால் தொடங்கப்பட்ட வருடாந்திர முப்படை போர் பயிற்சி திரிஷூல். உலகின் மிக வயதான ஒலிம்பிக் தங்கப் பதக்கம் வென்றவர் காலமானார். அவர் யார்? ஒரு சைக்கிளிஸ்ட் அத்லட் சார்லஸ் காஸ்டி. ஹரிந்தர் சிங் சோதி பில்லின்னு சொல்லுவாங்க, போலோ வீரர் இறந்துட்டாரு. ராஜ் மன்சந்தா உல்ஃப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்குவாஷ் வீரர் இறந்துட்டாரு. ஹரோல்ட் டிக்கி பர்ட் கிரிக்கெட் நடுவர் இறந்துட்டார். உலக நகர்ப்புற தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 8. மைய கருத்து வித் பிளானிங் வி கேன். அக்டோபர் 15 உலக கை கழுவும் தினம், உலக மாணவர் தினம், சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். அக்டோபர் 24 உலக போலியோ தினம். அக்டோபர் 23 சர்வதேச பனி சிறுத்தை தினம்.
அக்டோபர் 31 உலக நகரங்கள் உலக சிக்கன தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம்.